ஆஸ்திரேலிய வீரருடன் ஏற்பட்ட மோதல் விராட் கோலிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. என்ன நடந்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பார்டர் கவாஸ்கர் கோப்பையின் 4வது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்த நிலையில் 19 வயதான சாம் கான்ஸ்டாஸ் தனது முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு அறிமுக வீரராக களமிறங்கி இந்திய நட்சத்திர வீரரான பும்ரா வீசும் ஆக்ரோஷமான பந்துகளை அசால்ட்டாக கையாண்டார். போட்டியின் 10வது ஓவரின் முடிவில் மைதானத்தில் நடந்து சென்ற கோலி சாம் கான்ஸ்டாஸை தோளில் மோதினார். இதனால் இருவருக்கும் இடையே மைதானத்துக்குள்ளேயே வாக்குவாதம் எழுந்தது. விராட் கோலியின் இந்த மோதலை கள நடுவர் விலக்கிவிட்டார். ஐசிசி விதிகளின்படி கிரிக்கெட் வீரர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்படும்போது ஒருவரை ஒருவர் தொட்டாலே அது 2ஆம் நிலை விதிமீறலாகும். இவ்வாறு மோதிக்கொள்ளும் வகையிலான விதிமீறலில் ஈடுபட்டால் அடுத்து வரும் போட்டியில் தடை விதிக்கவும் விதிகளில் இடம் உள்ளது. இதன்படி நட்சத்திர வீரர் விராட் கோலி சிட்னியில் நடக்கவுள்ள அடுத்த டெஸ்ட் போட்டியில் விளையாட ஐசிசி தடை விதிக்கும் என கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் ஐசிசி அவருக்கு போட்டி ஊதியத்திலிருந்து 20% அபராதம் விதித்திருக்கிறது. இதனால் விராட் கோலி தப்பித்திருக்கிறார். விராட் கோலி செய்தது முற்றிலும் தேவையில்லாத ஒரு விஷயம் என இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்திருக்கிறார். கோலி இப்படி நடந்திருக்க வேண்டியது இல்லை, இது போன்ற சம்பவங்களை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் விராட் கோலிக்கு வெறும் அபராதம் மட்டும் விதித்திருப்பது போதாது என ஆஸ்திரேலிய ஊடகங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் பீட்டர் லாலர் பேசுகையில், விராட் கோலி செய்தது மிகவும் மோசமான ஒரு செயல். அவர் செய்த விஷயத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்க வேண்டும். இதற்கு விராட் கோலி மீது கடும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மீண்டும் ஏதோ சில காரணங்களால் விராட் கோலிக்கு தடை விதிக்கக்கூடாது என்பது போல போட்டி நடுவர் செயல்பட்டிருப்பதாகவும் அவர் சந்தேகிக்கிறார். மேலும் 2018ஆம் ஆண்டு இதே போல ரபாடா ஸ்மித் மீது மோதினார். அப்போது ஸ்மித்துக்கு 3 புள்ளிகள் வழங்கப்பட்டது. கோலி செய்தது அதைவிட மோசமானது. ஆனால் அவருக்கு 1 புள்ளிதான் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பீட்டர் லாலர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம்தான் இப்போது ஆஸ்திரேலிய ஊடகங்களில் தீயாய் பற்றி எரிந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் விராட் கோலி என்ன விளக்கம் கொடுக்க காத்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.